கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஏன்? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. இயேசு நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த வேத புஸ்தகத்தில் தேவனுடைய மகத்துவமான வல்லமைகள் என்னென்னு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மகத்துவம். ரோமருக்கு எழுதும்போது அவர் சொல்றார் இல்லையா, தேவனுடைய காணப்படாத நித்திய வல்லமை, தேவத்துவம், டெய்டி, டிவினிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த தேவத்துவம், மகிமை, அவருடைய மாட்சிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய உண்மை, அவருடைய மேன்மை, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யம், அவருடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யம், இவைகளெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த தேவத்துவம் என்கிற அந்த டெய்டி, டிவினிட்டி என்கிற அந்த தேவத்துவம், மகத்துவம் எல்லாம் இந்த காணப்படுகிற இந்த உலகத்தை பார்க்கும்போது தெரியுது. அவருடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய மனதுருக்கமும் நம்மீது அவர் காண்பிக்கிறத காட்டுகிறது. அல்லேலூயா, காட்டுகிறது. அப்போ அது எதுக்கு நம்ம மீது காட்டுகிறார்? ஒரு நித்திய நோக்கம் என்று நான் சொன்னேன். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். எட்டர்னல் பர்பஸ், நித்திய நோக்கம். அதற்காக தான் இயேசு நமக்கு இப்படிப்பட்ட கிருபையின் ஐஸ்வரியத்தை கொடுக்கிறாரு. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை காண்பிக்கிறாரு. அவருடைய மகா மேன்மையினுடைய ஐஸ்வரியத்தை நமக்கு காட்டுகிறாரு. அதற்காக தான் இந்த வேத புஸ்தகம் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம், இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். நம்ம மீது வச்சிருக்கிற அவருடைய அளவற்ற இரக்கமும் கிருபையும் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அவர் செய்திருக்கிற மகத்துவமான காரியங்களையும் இந்த வேத புஸ்தகத்தில் பார்க்கலாம். மற்றவங்க வேற வேற மாதிரி கண்ணால் பார்ப்பாங்க. ஆனால் நான் பார்க்கறது அவருடைய மகத்துவத்தை பார்க்குறேன். அது மாத்திரமல்ல, நம்ம மீது வைத்திருக்கிற அவருடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தை நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது தான் அந்த மரியாளுடைய சம்பவம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த தேவதூதன் அவளுடைய வீட்டிலே அவன் போகிறான். போய் என்ன சொல்லுகிறான்? 28 லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்றான் பாருங்க. வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, படிங்கம்மா. நாலே வரி. அந்த 4 வரியில கிருபை பெற்றவளே வாழ்க முதல்ல வாழ்த்துறான். 2வது சொல்றான், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அடுத்த வார்த்தை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ கர்த்தர்கிட்ட இருந்த ஒரு செய்தி வருதுன்னா, முதல்ல நம்ம கிருபை பெற்றவர்களா இருக்கிறோம். 2வது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 3வது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை, இதெல்லாம் நம்ம தகுதி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னா அதை ஒத்துக்கணும், அதை ஏத்துக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யம் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமா இருக்கிறது. இது ஒரு மனுஷிக்கு கிடைக்குது, ஒரு பெண்ணுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு சின்ன கிராமத்து பெண்ணு, சின்ன கிராமம்னா ரொம்ப சின்ன கிராமம். ஏன்னா எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் ஆயிரங்களில் சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேல் யார் பிரபு உன்னிலத்திலிருந்து
புறப்படுவார். 1000 கிராமங்கள் அதான் சின்ன கிராமம், ஒரே ஒரு தெரு தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அங்க வளர்ந்த இந்த கிராமத்து பெண்ணு இப்ப ஞாபகம் வருது, மரியாதை போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அது பின்னாடி சொல்றேன். இங்க நடந்த ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வருது. அப்போ அந்த பெண்ணுக்கு இந்த வார்த்தை வருகிறது. அந்த பெண்ணுக்கு இந்த வார்த்தை வரும் பொழுது இது எதனால கிடைச்சது? அதை ஏற்றுக்கொள்கிறாள். அந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீ கிருபை பெற்றவள் என்று சொல்ற வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். ஆனா அதுக்கு மேல இன்னொரு காரியம் நடக்குது. சாத்தியமே இல்லாத காரியத்தை அந்த தேவதூதன் அவள் கிட்ட சொல்றான். உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிலையிலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். அவளுக்கு கல்யாணம் தான் நிச்சயமா இருக்குது. ஆனா அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகல. அப்ப அது கேட்கிறா, நான் புருஷனை அறியேனே, எனக்கு குழந்தை பிறக்கும்னு கேட்கிறா. அதுக்குதான் அதை சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த பெண்ணுக்கு வர்றது என்ன? தேவனுடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யம். எப்படி வருது? இது எதனால வந்தது? அவளுக்கு தெரியும். ஏன்னா அவகிட்ட ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் அவகிட்ட இருந்துச்சு. ஆனா கர்த்தர் 400 வருடம் இடைபடல. மல்கியா தீர்க்கதரிசி மூலமாய் பேசினதுக்கு அப்புறம் கர்த்தர் 400 வருஷம் யாருக்கிட்டையும் பேசல. 400 வருஷம் கழிச்சு முத இந்த பெண்ணுக்கு தான் செய்தி வருது, தேவனிடத்திலிருந்து வருது. அப்போ கூட அவன் என்ன பண்றா? அந்த விசுவாசத்தை அவள் காத்திருந்தான். ஹல்லேலூயா. அந்த சந்ததி விசுவாசத்தை காத்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மகத்துவத்தை எல்லாம் என்ன பண்ணிருக்குது? விசுவாசித்து அது இருதயத்திலே காத்து கொண்டு இருந்தது. இந்த 18 வயசு 20 வயசு பெண்ணும் இந்த வேத வசனங்களை தியானிக்கிறா, அவருடைய மகத்துவத்தை தியானிக்கிறா, அவருடைய மேன்மையை தியானிக்கிறா, அவருடைய வல்லமையை தியானிக்கிறா, அவருடைய இரக்கம் அன்பு எல்லாத்தையும் தியானிக்கிறா. அதெல்லாம் இருதயத்தில் அவ வச்சிருந்தா. எங்க வச்சிருந்தா? இருதயத்தில் வச்சிருந்தா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. இவகிட்ட உலக சிநேகம் இல்லை, தேவனுடைய சிநேகம் இருந்தது. தேவனை அதிகமா நேசிக்கிற ஒரு பெண்ணா இருந்தாள். அப்படிப்பட்ட பெண்ணா இருந்த பெண்ணுகிட்ட தான் என்ன செய்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான செய்தி வருகிறது. செய்தி வரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு, தூதன் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதற்கு மரியாள் பதில் கொடுக்கிறா பாருங்க. அவர் போதும், அவர் சொல்றா, சாத்தியமில்லாத காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் ஒண்ணு நடக்குது. அதை தேவதூதன் பேசுகிறான். பேசும்போது சின்ன பெண்ணு பாருங்க, ஒரு கன்னி பெண்ணு, 18 வயசு பெண்ணு இல்ல 20 வயசு பெண்ணு இருக்கும். சாத்தியமில்லாத காரியம். ஆனா அது நிமித்தம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அதை அங்கீகரிக்கும் பொழுது யோசேப்பினால் தள்ளிவிடப்படலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆகிறது, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, கல்லெறிந்து கொள்ளலாம். மோசேயினுடைய சட்டத்திட்டத்தின்படி கல்லெறிந்து கொள்ளப்படலாம். துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், விரல் நீட்டுதல் இருக்கலாம். அந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். நீ எவ்வளவு செய்தாலும் சரி, எல்லாத்தையும் அடுத்த செகண்ட் மறந்துடும். செய்யறல, நம்ம அப்பா அம்மாட்ட சொல்றல, நீ எனக்கு என்ன பண்ண கேட்கறமா இல்லையா? கேட்டதே இல்லையா? யாருமே கேட்டது இல்லையா? எனக்கு ஒண்ணுமே செய்ததில்லை. ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து பாராட்டி சீராட்டி கழுவி தொடச்சி அதுக்கு எப்போ பசிக்குன்னு கேட்டு பார்த்து அதே ஞாபகமா இருக்கிறவ தான் தாய். இப்படி எல்லாம் பார்த்து செய்யற தாயை நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு செகண்ட்ல மறந்து தூக்கி போட்டு உன்னாலதான் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். இது உலகம். ஏன்னா பாவ உலகம், பாவ சுபாவம் இருக்குது, ஜென்ம சுபாவம் இருக்குது. மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னும் போது அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த வார்த்தை எப்படி வந்தது? இது சாதாரண வார்த்தை இல்லை, சும்மா ஒரு வரியில் எழுதியிருக்கு. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்றது ஒரு சாதாரண வார்த்தை, சாதாரண வார்த்தை. இது கர்த்தரிடத்தில் வந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு வார்த்தை. இரண்டாவது, தேவனுடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு பாத்திரம். இது 2000 வருஷம் கழிச்சு இந்த பெண்ணை சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வார்த்தை.
அப்போ அவமானம் வருது, நிந்த வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது தெரியும். ஏன்னா அதெல்லாம் தெரியும், பெண்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இல்லையா? பெண்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். இதனால எவ்வளவு அவமானம் வரும்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவன் என்ன சொல்றா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றான். அப்போ இது தேவனிடத்திலிருந்து தான் இந்த செய்தி வந்திருக்குது. தேவன் தான் இந்த செய்தியை எனக்கு அனுப்பி இருக்கிறாரு. அவர் என்னை தெரிந்து எடுத்திருக்கிறாரு. அவருக்கு செய்தா இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிதான் என்ன சொல்றா? நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆங்கில வேதாகமத்துல பாண்ட் சர்வெண்ட் அப்படின்னு வருது, பாண்ட் மெய்டுன்னு வருது, ஹேண்ட் மெய்டுன்னு வருது. 40 மொழிபெயர்ப்புகள் இருக்குது ஆங்கிலத்துல. அதுல இந்த பாண்ட் சர்வெண்ட் அப்படின்ற வார்த்தை வருது, ஒரு விதத்துல மட்டும் வருது. அதை எடுத்து நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது, பாண்ட் என்று சொல்லும்போது பத்திரம், நம்ம என்ன சொல்றோம்? பத்திரம். அந்த பத்திரத்தை நமக்கு இந்த இடம் வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம். அந்த இடம் என்னவா இருக்குது? காலியா இருக்குது. நம்ம வாங்குற வீடு கட்டுறதுக்குன்னு வாங்குறோம். அது என்ன பண்ணப்படுது? நமக்கு என்ன ஆகுது? அது சொந்தமாகி விடுகிறது. அல்லேலூயா. என்ன ஆகுது? அது அந்த சொத்து வாங்கினது என்ன ஆகுது? நமக்கு சொந்தமாகி விடுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுல நம்மளுடைய விருப்பத்துக்கு அதுல தோட்டம் போடலாம், இல்ல முள்ளுக்காடு வளர வைக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு கட்டலாம், ஒரு பழத்தோட்டம் போடலாம், பல காரியங்களை செய்யலாம். அதுக்கு தான் என்ன பண்றோம்? அந்த சொத்தை வாங்குறோம். அந்த சொத்து இப்ப நம்மளுதாயிடுது. அந்த சொத்து இப்ப நம்மளுதாயினோன்னு நம்ம அந்த நிலத்துல நம்ம என்ன பண்ணலாம்? என்ன வேணா நம்ம செய்யலாம். அப்படிதான் அவ என்ன சொல்றா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லும் பொழுது அவ என்ன சொல்றா? நான் உமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றா? நான் உமக்கு சொந்தம். அடிமைனா அதான். அடிமைனா என்ன? நான் உமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றான். இது ஒரு பெரிய வார்த்தை. இது ஒரு லேசு பாசான வார்த்தை கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. பவுல் சொல்லுகிறார் இல்லையா? ஏன்னா நான் ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன்றாரு. என்ன சொல்றாரு? ஜீவ பலியாய், உயிருள்ள பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன்றாரு. எதுக்கு? உங்களுடைய பலிபீடத்துல, இந்த பலிபீடத்துல நான் என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது, உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய விருப்பத்துக்கு, உம்முடைய ஆசைகளுக்கு, உம்முடைய நோக்கத்துக்கு, நித்திய நோக்கத்துக்கு நான் உயிரோட என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்ன எப்படி வேணா பயன்படுத்திக்கலான்றதான் ஜீவ பலி. என்ன ஜீவ பலியாய் நான், பரிசுத்த ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கும் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்ற வார்த்தைக்கும் வேற ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. அதுவும் எப்படின்னா தன்னை ஒப்பு கொடுக்கிறது, தன்னை என்ன பண்றது? தன்னை முழுவதுமா என்ன பண்றது? கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு வேலை. அப்படி ஒப்பு கொடுத்தாச்சுன்னா அந்த பெண்ணு அறிவில்லாதவ கிடையாது. ஏன்னா அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை பேதையை ஞானியாக்குகிற வார்த்தை. அதனால அவளுக்கு சும்மா நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லிட்டு இப்போ நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது நீங்க வாயில சொல்லிடுறீங்க. ஆனா அது முழுவதுமா நீங்க அதை செய்ய முடியுமா? முழுவதுமா வாழ்நாள் மூலமா கரெக்டா பண்ண முடியுமா? யோசிச்சு சொல்லணும். ஆனா அவ யோசிச்சு தான் சொல்றா. ஏன் சொல்றான்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லும் போது தேவனுடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தின் மூலமா தியானிக்கும் போது அவ அறிந்து கொண்டவளா இருக்கிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தை. அப்போ அப்பேற்பட்ட இந்த வார்த்தை அவளுக்கு புரிந்து கொள்கிறார். இது ஆண்டவர்கிட்ட வந்த செய்தி. நான் என்ன பண்ண போறேன்னா, அடிமையா நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல. இது ஏன்னா தேவனிடத்திலிருந்து இந்த வார்த்தை வந்துடுச்சு. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்த வார்த்தை. ஆகவே இதை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். இதை ஏற்றுக்கொள்ளாத அநேகர் இருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஒரு இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன் ஒரு ஐஸ்வர்யவான் என்ன பண்றான்? அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். எப்படி வாழ்ந்து வந்தான்? அனுதினமும் சம்பிரமமாய் வந்தான். அவனுக்கு கர்த்தரை பத்தி எந்த விதமான ஒரு அக்கறையும் கிடையாது. கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை கிடையாது. கர்த்தர் மேல ஒரு தாகம் கிடையாது. கர்த்தர் மேல ஒரு பசி கிடையாது. என்னப்பா ஒரு மரியாதை பத்தி பேசிக்கிட்டு எதுக்கு அங்க போறாரு யோசிக்கிறீங்க? பாயிண்ட்டுக்கு வர்றேன்.
ஐஸ்வர்யவானுக்கு என்ன இருக்குது? அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்தவன் தான். நல்லா சாப்பிட்றது, நல்லா ட்ரெஸ் பண்றது, நல்லா சுத்துறது, உலக சிநேகமா இருக்கிறது, ஆண்டு அனுபவிச்சு கர்த்தருக்கு எந்த மகிமையை செலுத்தல, கர்த்தருக்கு எந்த துதியை செலுத்தல, தன்னுடைய வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த ஏழை தரித்திரன் லாசருக்கா எந்த விதமான ஒரு உதவியும் பண்ணல. அவனை பத்தி என்ன நினைச்சிருப்பான்? இவன் என்ன பாவம் பண்ணானோ, எப்படி என்ன பாவம் பண்ணானோ, இப்படி கிடக்குறான், என் வாசல்ல கிடக்குறான்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் கூட கரிசனை இல்லாம, ஒரு சொந்த இனத்தானை பத்தி எந்த விதமான கரிசனை இல்லாம அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணிச்சு? சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். 2 பேருமே மரிச்சு போறாங்க. இவன் யார்? இவன் ஐஸ்வர்யவான். உலகத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டு அனுபவிச்சான்னு இவரு சொல்றாரு, ஆபிரகாமே சொல்றாரு, நீ எல்லாத்தையும் அனுபவிச்சப்பா, இவன் எதுவுமே அனுபவிக்கல, அதனால என் மடியில இருக்கிறான். நீ எல்லாத்தையும் அனுபவிச்சு கர்த்தருக்கு மரியாதை செலுத்தல, அதனால என்னன்னு இருக்கிற? நரகத்துல இருக்கிற. ஐஸ்வர்யவான். இது இவனுக்கு உலகத்தினுடைய ஐஸ்வர்யம். அவனுக்கு இது என்ன ஐஸ்வர்யம்? உலக ஐஸ்வர்யம். உலக ஐஸ்வர்யம்னா மேட்டிமை, பெருமை, ஆணவம், செருக்கு, இருமாப்பு, யாரை பத்தி அக்கறை கிடையாது, ஒரு கரிசனை கிடையாது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயத்துல சுத்தமா கிடையாது. இதெல்லாம் பிசாசனுடைய ஐஸ்வர்யம். இதெல்லாம் என்ன ஐஸ்வர்யம்? பிசாசனுடைய ஐஸ்வர்யம். இந்த பிசாசன ஐஸ்வர்யத்தை இவனுக்குள்ள வச்சுக்கிட்டு இவன் வாழ்ந்ததுனால என்ன பண்றான்? இவன் நரகத்துக்கு போகிறான், பாதாளத்துக்கு போகிறான், அங்க எரிகிறான், வேதனைப்படுகிறான். ஆனா இந்த பெண் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இது அவளுக்கு இது கூடாதுன்னு தெரியுது. கூடாதுன்னு தெரியும் போது இது தேவனால் கூட வேண்டிய தேவதூதன் சொல்லும் போது அதை அங்கீகரிக்கிறான், அதை அரவணைக்கிறான், அதை ஏற்றுக்கொள்கிறான். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. ஏன்னா தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் செங்கடலை பிளந்தவர். அவர் அல்லேலூயா. கண்மலையிலிருந்து தண்ணீரை நதி போல புறப்பட்டு ஓடி வர செய்தவர், மாறாவை மதுரமாக்குகிறவர், கோலியத்தை விளைச் செய்கிறவர் அவர், எரிகோவை விளைச் செய்கிறவர் அவர். அப்ப ஏற்பட்ட மகிமைய மகத்துவம் உள்ள வார்த்தை வருது. அப்போ இவரால் கூடாதது ஒண்ணுமே இல்ல. ஏதோ அவருடைய கிருபை பெற்றவளா இருக்கிற, அதனால ஆண்டவர் ஒரு நித்திய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இது சாத்தியமே இல்லாததை சாத்தியமாக்கும் போது இது நித்திய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லும் போதுதான் அவ சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. என்ன நிந்த வரட்டும், என்ன துன்பம் வரட்டும், என்ன அவமானம் வரட்டும், எப்படிப்பட்ட பாடுகள் வரட்டும், எப்படிப்பட்ட வேதனைகள் வரட்டும், அந்த வேதனைகள், பாடுகள், துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் சுழண்டு அடிச்சாலும் நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள போறேன். ஏன்னா அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. வல்லவராகவும் இருக்கிறார், அவர் நல்லவராகவும் இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்கு இதை கொடுக்கிறாரு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? நான் ஆண்டவருக்கு அடிமை. எப்படி இந்த அடிமை நம்ம இந்த நிலத்தை வாங்கி ஒருத்தன் முள்ளுக்காடா வைக்கலாம், பழத்தோட்டமாக வைக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீட்டை, வாழ்ற தகுதியான ஒரு வீட்டை கூட கட்டலாம். ஏன்னா அதை வாங்கினவன் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், அவர் குயவன், நான் களிமண். ஹல்லேலூயா. கையில கொடுக்குறான். ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. குயவன் கையில நான் இந்த களிமண்ணை நான் கொடுக்கிறேன், அவர் வணைவான். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் என்னை சிருஷ்டித்தவர். மறுபடியும் என்ன கேட்கிறாரு, நான் மறுபடியும் நான் அவர்கிட்ட கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவளுக்கு இந்த விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். 11 எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. அது 11:1. 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப அவளுக்கு விசுவாசம் வருது. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாருன்னா ஒரு நித்திய நோக்கத்துக்கு தெரிந்து கொண்டுக்கிறார். நான் முழுவதும் என்ன பண்ண போறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஒரு வேலை செய்யறோம், அதனால வேலையை பத்தி உங்களுக்கு தெரியும். வேலைக்காரங்களுக்கு மாசமான சம்பளம் இருக்குது. எப்படி இருக்குது? மாசம் சம்பளம் இருக்குது. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்குது? நேரம் இருக்குது. 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும். கூலிக்காரங்க வர்றாங்க, கூலிக்காரங்க வேலை செஞ்சாங்கன்னா அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு போவாங்க. அவங்க நம்ம ஒன்றும் கேட்க முடியாது, அவங்க வேலை செய்றாங்க போயிடறாங்க. சம்பளக்காரங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதுபடிதான் செய்ய முடியும். பாருங்க, இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது நம்ம ஒரு உதவிக்கு வீட்டில் ஒரு வேலை இருக்குப்பா வான்னு கூப்பிட்டா, ஒரு 10 பேர் வேலை செய்கிறான்னா
அந்த 10 பேர்ல ஒருத்தன் வரமாட்டான். ஏன்னா நாங்கள் வீட்டு வேலை செய்யறதுக்கு வரல, கம்பெனியில் தான் வேலை செய்யறதுக்கு வரேன்னு சொல்கிறான். அப்படி ஒருத்தன் வீட்டு வேலை செய்யறதுக்கு வர்றான். வந்துட்டு திரும்பி கம்பெனிக்கு போகும்போது அவனை பரியாசம் பண்ணுறான், இலக்காரமாக பேசுகிறான். பாரு நாங்கள்லாம் பாரு பத்தியா, நாங்கள் கம்பெனியில் தான் வேலை செய்கிறோம், நீ வீட்டிலேயே போய் வேலை செய்கிறேன், இங்கேயே வேலை செய்கிறேன். என்ன பண்ணுறான்? பரியாசம் பண்ணுறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? சரி ஓனரு அவர் சொல்கிறாரு நான் அதை செய்கிறேன்னு சொல்லி மனசார அவன் செய்கிறான். அப்போது இப்படி பரியாசம் பண்ணுகிற வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், சம்பளக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்படி அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பெருமை இருக்குது, ஒரு மேட்டிமை இருக்குது, ஒரு ஆணவம் இருக்குது. அப்போ நம்ம எஜமானு சொல்றாரு அப்படின்னு அவங்க கேட்கலாம். ஆனா இந்த பெண் எதை குறித்து அவளுக்கு கவலை இல்லை. ஆண்டவர் என்னை எதற்கு பயன்படுத்தினாலும் சரி, அதான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன? என்னை அந்த ஆண்டவர் எதற்கு பயன்படுத்தினாலும் சரி, நன்மைக்கு பயன்படுத்தினாலும் சரி, தீமைக்கு பயன்படுத்தினாலும் சரி, தன்னை விட்டு கொடுக்கிற ஒரு பண்பு அவளிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. என்ன பண்பு இருந்தது? தன்னை விட்டு கொடுக்கிற ஒரு பண்பு. கல்யாணம் ஆகாம கர்ப்பம் மாறுதுன்ற சாதாரண காரியமா? இன்னைக்கு யாராவது ஆண்டவர் தேவதூதன் சொல்றாருன்னு சொன்னா எத்தனை கன்னி பெண்களை ஏத்துக்குவீங்க? முடியாது. அதற்கு ஒரு ஐஸ்வர்யம் வேண்டும், அதற்கு ஒரு ஐஸ்வர்யம் வேண்டும். அந்த ஐஸ்வர்யம் தான் தேவனை குறித்த ஒரு நல்ல விசுவாச இருதயம் வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு விசுவாச இருதயம் வேணும். தேவனை நம்பணும். இது தேவனுடைய வார்த்தை தான் நம்பணும். கலகத்துல குழப்பத்துல சோதனையில இருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை வருது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், அது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், அது பூமியின் தூளத்தினியா இருக்கும், அது கடற்கரை முளைநிலத்தினா இருக்கும், அது எண்ணி முடியாததாக இருக்கும்ன்றாரு. பச்சைக்கன் ஒட்டிக்கிச்சு நெஞ்சில. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இது என்னை குறித்த சித்தம் இது. அல்லேலூயா. அப்படிதான் இவளுக்கு ஒட்டுக்கன்னா அவளுக்கு அது இது ஆண்டவருடைய வார்த்தை. இது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கொடுக்கிறாரு. கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அப்புறம் நீ வாழ்க, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைலாம் வரும்போது அவன் என்ன பண்றா? அதை அங்கீகரிக்கிறான். ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயம், விசுவாச இருதயமாய் அவளுடைய இருதயம் இருக்குது. அது சாதாரண இருதயம் இல்ல. இந்த ஐஸ்வர்யவானுகிட்ட என்ன இருந்தது? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன் அப்படின்னு இருக்குது. நான் சம்பரமா வாழ்வேன், நான் ஏதோ ஒரு அவனுக்கு உலக ஐஸ்வர்யத்தில் இருக்குது. இவளுக்கு கர்த்தருடைய வார்த்தை இவளுக்கு ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறது. இதுல ஒரு பெரிய காரியம் இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு பரந்த இருதயம், ஒரு விசுவாச ஒரு இருதயம் இருக்க வேண்டும் நமக்கு. அல்லேலூயா. அது சாதாரணமான வார்த்தை கிடையாது. அது அவை அந்த அடிமைன்னு சொல்லும்போது அது சாதாரணமான வார்த்தை கிடையாது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தை. அது பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். நம்பிக்கை, கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை, அளவற்ற ஒரு நம்பிக்கை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இது உண்மையிலே நடந்த காரியம்தான். அமெரிக்கால 16 வயதுல ஒரு பெண்ணுக்கு கண் பார்வை போயிடுச்சு. 16 வயசு வரைக்கும் அவளுக்கு கண் பார்வை இருந்துச்சு. 16 வயசுல அவளுக்கு கண் பார்வை போயிடுச்சு. அவளுக்கு இப்ப 40 வயசு ஆகுது. அப்போ ஒரு போதகர் கேட்கிறாரு, அம்மா உனக்கு இப்ப கண்ணு இல்லை, உனக்கு என்ன இல்லை? கண்ணு இல்லை. உனக்கு விடிறதும் தெரியாது, இருட்டுறதும் தெரியாது இல்லையா? விடிறதும் தெரியாது, இருட்டுறதும் தெரியாது. உன்னுடைய வாழ்க்கை எப்படிமா இருக்குதுன்னு கேட்டா அவ சொன்னா, எனக்கு கர்த்தர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாரு? கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவளுக்கு காது கேட்குது. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். தேவனுடைய வசனத்தை அவ கேட்கிறா, அவ கோயிலுக்கு போறா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறா. அதனால அந்த கேள்வினால என்ன பண்ணுது? அவருடைய இருதயம் நிரம்பி இருக்குது. அப்பா ஒரு வார்த்தை சொல்றா, அப்பா ஒரு நாள் மரணம் என்னை சந்திக்கும், நான் மரணத்தை சந்திக்க வேண்டிய வேலை வரும், நான் சந்திப்பேன்.
ஆனா நித்தியத்துல நான் விழிப்பேன். ஏன்னா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். அங்க விழிப்பேன், அவருடைய சன்னிதானத்திலே எனக்கு பார்வை இருக்கும். அல்லேலூயா. அங்க குறைவு கிடையாது. அங்க என்ன கிடையாது? அங்க என்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? அங்க குறைவு இருக்குதா? இங்க தரித்திரத்தில் இருந்தாங்க, தரித்திர லாசருங்க தரித்திரத்துல இருந்தா, அங்க ஆபிரகாம் மடியில போன அவனுக்கு வியாதி இருந்தது. அவனுக்கு அவன் ஆபிரகாம் மடியில வச்சு தேய்ச்சப்படுகிற அவனுக்கு வியாதி இல்ல, அங்க வேதனை இல்ல, அங்க துக்கம் இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல, அங்க குருடு இல்ல, முரடு, அங்க முடவன் இல்ல, அங்க யாருமே எங்க எந்த குறையும் கிடையாது. அங்க சம்பூரணம் இருக்குது. அந்த சம்பூரணத்தை தேவன் என்னை சம்பூரணமாய் எனக்கு பார்வை கொடுப்பார். நான் அப்ப அவரை முகமுகமாக நான் தரிசிப்பேன். அல்லேலூயா. அப்ப அவனுடைய இருதயம் எதை ஏற்றுக்கொண்டிருந்தது? இன்னைக்கு இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், மற்ற அதை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. பவுல் எழுதுகிறாரு, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்றாரு. அப்போ அவன் இக்காலத்து பாட பத்தி நான் கவலை பண்ணல. இது அனித்தியம், அது நித்தியம். அந்த நித்திய நோக்கத்துல நான் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. முகமுகமா நான் தரிசிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது கர்த்தர் நல்லவர் என்பது, அதை மட்டுமே இருதயத்தில் வைத்திருப்பது, அதுக்கு தன்னை விட்டு போடுவது, ஒத்துழைப்பது, அங்கீகரிப்பது, ஏற்றுக்கொள்வது, அதை தான் செய்தான் மரியாள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதை தான் சொன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. என்ன அடிமை? ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி தன்னை விற்று போடுகிறான். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் வேதம் சொல்லுகிறது இல்லையா? எபேசியர் 1:7 எடுங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய ரத்தத்தினாலே, படிக்குமா மறுபடியும்? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யம், 5 ஐஸ்வர்யங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னேன். போன தடவை நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், மகா மேன்மையின் ஐஸ்வர்யம், அளவற்ற ஐஸ்வர்யம். இதெல்லாம் நம்ம விசுவாசத்தை தான் பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இதுல எதுல பெற்று அனுபவிக்க முடியும்? விசுவாசத்தை தான் பெற்று அனுபவிக்க முடியும். அப்போ இந்த பெண்ணுகிட்ட இன்னும் சொல்லல, நான் இந்த பெண்ணுகிட்ட ஒரு பெரிய அந்த வார்த்தையை அவ உணர்ந்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்பதை சொல்லும் பொழுது அவ என்ன பண்றா? உணர்ந்து, உணர்வுள்ள இருதயத்தோடு, விசுவாச இருதயத்தோடு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று உணர்ந்து மறுரூபம் அடைந்து தான் அவ பேசுறான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பகுத்தறிந்து விசுவாசத்தோடு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த சித்தம் இன்னதென்று உணர்ந்து மறுரூபமாகி தான் அந்த வார்த்தையை சொல்றான். நான் சொல்லுவேன், சும்மா அந்த வார்த்தை கிடையாது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னா சும்மா சாதாரண வார்த்தை கிடையாது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த உலகத்துக்கு வருகிறார். என்ன சொல்றாரு? 100க்கு அதிபதி ஒருத்தன் கேட்கிறான். அவன் புறஜாதி, அவன் ரோம போர் சேவக, 100 பேருக்கு தலைவனா இருக்கிறான். அவன் கேட்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான்னு கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? நான் அவனை சொஸ்தமாக்குவேன். அவன் என்ன சொல்றான்? நீர் என் வீட்டுக்கு வர நானு பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு அப்படின்றான். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க? நம்ம ஐயா சொல்லுவார், இது பெதஸ்தான் வாரு, இத பெதஸ்தான் வாரு. இங்க வந்துட்டாங்கன்னா நைட்டெல்லாம் இங்கே தான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கிடப்பாரு. அவங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, ஜெபம் பண்ணிட்டு கிடப்பாரு. இது பெதஸ்தான் சொல்லுவாரு. இன்னைக்கு ஊழியக்காரங்களை பிடிக்கிறது கஷ்டங்க. இயேசு ஈஸியா பார்த்து பேசிடலாம், முழங்கால் போட்டா இயேசு கிட்ட பேசிடலாம். ஊழியக்காரங்களை பிடிக்கிறதா இன்னைக்கு கஷ்டம், தெரியுமா? போன்ல கூட பிடிக்க முடியாது, நீங்க நேரில் பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் வாங்கணும். முழங்கால் நின்னீங்கன்னா இயேசுவோடு கூட பேசலாம். அந்த ஆண்டவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சொஸ்தமாக்குவேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர். அல்லேலூயா. யார் அவரு?
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவன் சொல்கிறாரு, நான் வந்து சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, சீஷர்களுக்கு வேண்டிய கால்களை அவர் கழுவுகிறார். என்ன பண்றாரு? சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறார். அடுத்து ஒண்ணு சொல்லுது, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தேன். நான் வேலை வாங்க வரல, நான் வந்து வேலை செய்ய வந்த ஒரு வேலைக்காரனை போல வந்தேன். நானு வேலை செய்ய வந்தேன் அவர் சொல்றாரு இல்லையா? அது மாத்திரமல்ல, பார்த்த உடனே என்ன பண்றாரு? மனதுருக்குறான். அவன் கேட்கறான், ஒருத்தன் வேலைக்கார ஒருத்தன் கேட்கறான், உமக்கு சித்தம் உண்டா என்னை சுத்தமாக்கன்னு கேட்கறான். அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு அப்பா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி மனதுருக்குறான். அவர் சொல்றாரு, இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன்றாரு. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சிருஷ்டி கர்த்தா, கர்த்தாதி கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறாரு, நான் வந்து சொஸ்தமாக்குவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன்ற. இன்னைக்கு வேலைக்காரன் சொல்றேன், இந்த வேலை நான் செய்ய முடியாது சொல்றாங்களா இல்லையா? நம்ம சொல்றோமா இல்லையா? ஒரு வார்த்தை தாங்க முடியல, நம்மளால ஒரு வார்த்தை தாங்க முடியல. அவ்வளவு பெருமை இருக்கு நமக்குள்ள, மேட்டிமை இருக்குது, ஆணவம் இருக்குது, அகமாவும் இருக்குது, செருக்கு இருக்குது, வணங்கா கழுத்து இருக்குது, இரும்பு பிடரி இருக்குது, கடின நெற்றி இருக்குது, இருதயத்தில் எகிப்துக்கு திரும்புற சுபாவம் இருக்குது, முதுகு காட்டுறோம், தேவனுக்கு முதுகு காட்டுறவர்களா இருக்கிறோம். இப்படிப்பட்ட அப்பேற்பட்ட பெருமையும் மேட்டிமையும் அகந்தையும் ஆணவம் செருக்கும் புறங்கூறுதல் அவதூறு பண்ணுதல் கலகம் பண்ணுதல் இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்கள் இருக்குது. அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போய் இருக்கிறோம், தேவனுக்கு சத்ருவா இருக்கிறோம். வேதம் சொல்லுது, தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம், தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம், ஏன்னா என்னுடைய சகல இன்பங்களுக்கு அவர் எதிராளியா இருக்கிறாரு, எனக்கு சட்ட திட்டங்களை போடுறாரு, என்னை கட்டுப்படுத்துகிறாரு, அதனால இந்த தேவன் வேண்டாம்னு சொல்றோம். நம்ம தேவன் வேண்டாம்னு சொல்றவங்க ஏன் வேண்டாம்னு சொல்றாங்க? எந்த கட்டளையும் எனக்கு போடக்கூடாதுன்றாங்க. சொன்னா பிள்ளைங்க சொன்னா என்ன பண்ணுது? உனக்கு என்ன தெரியும் போன்னு சொல்லுது. எந்த சட்டத்திட்டங்களை எனக்கு வேணாம்னு சொல்லி, இது வந்து பாவ சுபாவம். இப்படிப்பட்ட அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தவர்களை மீட்டெடுக்கும்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து உன்னை சொஸ்தமாக்குவேன் சொல்றாரா இல்லையா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிற ஆண்டவருக்கு சொல்றாரு. ஒரு பெண்ணை விபச்சாரத்துல பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அவரை வந்து சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணும்போது, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, சத்தியத்துக்குள்ளதான் வந்துட்டு இருக்கேன், நான் எங்க வெளியில போல, சத்தியத்துக்குள்ளதான் இருக்கிறேன், சத்தியத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். பெண்ணை பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து இயேசு முன்னாடி நிறுத்தி அவரை சோதிக்கும்படி கேட்கிறாங்க. மோசேயினுடைய சட்டத்திட்டத்தின்படி அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஏன்னா அவ விபச்சாரத்துல கையும் பலமா பிடிச்சிட்டாங்க. ஆம்பளை பிடிச்சிட்டு வரல, பெண்ணை மட்டும் பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அப்போ அவர் பேசவே இல்லை. ரொம்ப நேரம் கீரை எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, தலையை குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நெருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கின உடனே சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? விரல் நீட்டுறவங்க என்ன பண்ணிருக்கணும்? குற்றப்படுத்துறவங்க என்ன பண்ணிருக்கணும்? குற்றப்படுத்துறவங்க, விரல் நீட்டுறவங்க, அந்த பெண்ணை கையங்களவா பிடிச்சவங்க என்ன பண்ணிருக்கணும்? பாவம் செய்யாதோ கல் எறிந்து கொள்ளணும். சிறியோர் முதல் பெரியோர் வரை போயிட்டாங்களாம். சிறியோர் முதல் சின்ன பையன் கூட போயிட்டான். ஏன்? எல்லாருக்கிட்டையும் பாவம் இருக்குது. நியாயம் இருக்கக்கூடிய சர்வ அதிகாரமுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில் நீ பாவம் செய்யாத நீ போன்ட்டார். இது இரக்கத்தினுடைய மார்க்கம். இது என்ன மார்க்கம்? இது இரக்கத்தினுடைய மார்க்கம். ஒருத்தர் கையில கிடைச்சாச்சுன்னா, ஒரு காரணம் கிடைச்சாச்சுன்னா கழுத்திலே மிதிக்கிறது. நீதான், உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான். கிறிஸ்தவர்களா? நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? அல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பனரை ஆராதிக்கிறோம். நம்ம போட்டு என்ன பண்றோம்? ஒரே மிதி, மாட்டிக்கிட்டாங்க, கிடைச்சிட்டாங்க. உடனே விரல் நீட்டுறது, குற்றப்படுத்துறது நம்ம கிட்ட இல்லையா? நம்ம தாய் தகப்பன்ட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க இல்லையா? இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பனர், இரக்கத்திலே மனதுருகிற தெய்வத்தை தெய்வமாய் வைத்துக் கொண்டு அவருடைய சத்தியத்தை கேட்டுக்கிட்டு உடனே விரல் நீட்டுதல், நிபச்சல் பண்ணுது, குற்றப்படுத்துகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம பண்ணி கொண்டு இருக்கிறோம்.
ஆனா அவர் சொல்றாரு, நான் ஏன் நம்ம கிட்ட இருக்குது என்ன, நான் பரிசுத்தன், நான் சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஒரு பாவம் அல்ல, நான் ஊழியத்துக்கு தகுதி, நான் தான் பிரசங்கம் பண்ண தகுதி. இது பெருமை, இது ஆண்டவருடைய குணம் இல்லை, ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய குணம் கிடையாது. அல்லேலூயா. அன்பு யாரு ஐயா சொல்லுவாரு, ஐயா நான் லேட்டா வந்துட்டேன் ஐயா ஊழியத்துக்கு, கரெக்டா தான் வந்திருக்கிறேன், இல்லைன்னா உனக்கு தெரியாது, நீ செஞ்ச பாவம் தெரியாது, நீ எவ்வளவு மன்னிக்கப்பட்டதுன்னு தெரியாது, நீ இவ்வளவு ஆண்டவர்கிட்ட நீ அன்பு கூற முடியாது. சொல்லி கொடுப்பாரு எனக்கு. அல்லேலூயா. சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் அந்த மன்னிக்கப்பட்ட பெண் நியாயம் தீர்க்கப்படாமல், மனுஷர்களால் நியாயம் தீர்க்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, அத்தனை பேர் முன்னிலையில் அவ விபசாரி என்று அடையாளம் காணப்பட்டு வந்து நிற்கிற அந்த பெண் என்ன பண்றாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீக்கிறதுல போன்னு சொல்ற அந்த பெண்ணு, அவருக்கு செய்த ஆராதனை வேற யாரும் செய்யல, அந்த பெண்ணை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அந்த அந்த விடுதலையாக்கப்பட்ட பெண், குற்ற உணர்வு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பெண் அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறார். அவர் தான் அதிகமா அன்பு கூறுகிறவளாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஏன் நான் அதிகமா அன்பு கூறுறா, அவ அன்பு கூறுறா? மற்றவங்களுக்கு என்ன, எனக்கு நான் ஒரு பாவமும் செய்யல. என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு பாவம் செய்யல, நான் சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பல வருஷமா ஊழியம் பண்றேன். ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான். மேல இருந்து பாக்குற ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். நீதிமான் ஒருவனாக இல்ல, நல்லவன் ஒருவனும் இல்ல, எல்லாவுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, எல்லாவனுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, நல்லவன் ஒருவனும் இல்லைன்ட்டாரு. துன்பார்க்கமா வாழ்ந்து ஊழியத்துக்கு வந்தாலும் தப்பு. அவன் அதிகமா அன்பு செலுத்துறாங்க, அதிகமா அன்பு செலுத்துறா, தன்னை முழுவதும் தாழ்த்துறான். இவங்களுக்குள்ள நான் இவ்வளவு வருஷமா ஆண்டவருக்கு நான் எந்த பாவம் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல. அவன் ஆண்டவர்கிட்ட அன்புங்கிறது காரணமே இல்லை. அது அன்புள்ள ஊழியமா அது இருக்காது இல்லையா? அன்புள்ள ஊழியமா இருக்குமா அது? அதிகமாய் மன்னிக்கப்பட்டவள் அதிகமாய் அன்பு கூறுகிறவரா இருக்கா. இதை என்ன இருக்குது நமக்குள்ள, என்ன இருக்குது? பெருமை. யோபு பத்தி 34:1 சொல்கிறது, தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தானா. யோபு பத்தி அப்படி பேசுறோமே, யோபு பத்தி சொல்லப்பட்டு யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தான். அவன் உத்தம சன்மார்க்க, ஆனா நீதிமான் கிடையாது. அல்லேலூயா. யோபு உத்தமனு சன்மார்க்கமா இருக்கிறான், ஆனா நீதிமான் கிடையாது. நீதிமான் ஒருவனும் இல்லை என்றார் ஆண்டவர். அது 34:1 இருக்கு யோபுல. அப்போ எல்லாரும் என்ன பண்றோம், எல்லோரும் பாவிதான், எல்லோருக்கும் ஒரே கிருபை தான் தேவை, எல்லாருக்கும் ஒரே இயேசு தான் தேவை, எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் தேவை. அல்லேலூயா. அதை கொடுக்க தான் வர்றாரு. அதை கொடுக்க வந்து அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் சொல்றாரு, நான் சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா. அப்போ இதுல பாக்குறா, அந்த பெண் பாக்குறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய மகிமையும் அவருடைய மாட்சிமையும் அவருடைய மகத்துவத்தை என்ன பண்றா, தேடி தேடி படிச்சிருப்பான், இல்ல கேட்டிருப்பா. அப்ப பைபிள் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. வசனத்தை என்ன பண்ணுவாங்க, அதை இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அதை அவ கேட்டிருப்பா. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்கள், பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிட்ட கூட அவ கத்துக்கொண்டிருக்கிறான். ஆபிரகாம் சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் எப்படி, பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யமா இருந்தது. எப்படி இருந்தது? பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யம் இருந்தது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் தூளும் சாம்பலுமா இருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் சொல்றாரு. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். அப்பேற்பட்ட ஆபிரகாம் என்ன சொல்றாரு, தன்னை என்ன பண்றாரு, அங்க தாழ்த்துகிறார். அந்த பரிசுத்தவான் என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்துகிறார். சங்கீதம் 22:6 சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கானானிய ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதெல்லாம் பெரிய இருதயம் வேண்டுங்க. ஆண்டவரை குறித்த இருதயம், ஒரு பெரிய இருதயம் வேண்டும். ஆண்டவர் மேல அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன போட்டாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, நான் நம்புவேன் அப்படின்ற ஒரு இருதயம் வேணும். ஏன்னா அவர் தான் என்னுடைய ஆண்டவர். அவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லைன்றார். அவன் என்ன சொல்லலாம், அவர்கிட்ட பெருமை இல்லை,
மேட்டிமை இல்ல. என்ன எப்படி சொல்லலாம்? நாய்க்குட்டின்னு எப்படி சொல்லலாம்? இல்ல, அவன் சொல்றா மெய் தான். என்ன சொல்றா? மெய். இது சத்தியம். நீர் சொல்றது சத்தியம். தாங்கிக் கொள்கிறாளா இல்லையா? ஏற்றுக்கொள்கிறாளா இல்லையா? ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வருது, ஏற்றுக்கொள்கிறா. அப்பேற்பட்ட ஆண்டவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமா இருந்தால் நாம் அவருடைய முகத்தை விட்டு நாம் என்ன பண்ணாமா? திருப்பி கொண்டாமா? ஆண்டவருக்கு இந்த நிலைமை வரப்போகுதுன்னு 800 வருஷம் முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சிட்டாரு. ஏசாயா 53:3. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிட்ட நம்ம கத்திருக்கலாம். ஆண்டவர் அப்பேற்பட்ட என்னுடைய முற்பிதா ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நான் தூளும் சாம்பலுமா இருக்கிறேன் என்றான். தேவனுடைய தயவு பெற்ற தேவ தாசனா இருந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல, தாழ்த்துறான். அது அவளுக்கு நினைவுக்கு வருது. அப்ப சொல்றாரு, இந்த ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்குது. கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒரு வந்திருக்குன்னா, என்னுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு உறுதி வலுக்கள் வந்துச்சு. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ஆண்டவருடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு இருதயம் வேண்டும். அந்த இருதயம் தான் காலி பாத்திரமா நீ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காலி பாத்திரம் தான் பிசாசுடைய ஐஸ்வர்யம் இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற ஒரு ஐஸ்வர்யம். அது உன்னை காலி பாத்திரமா வச்சிருந்தாதான் நீ தேவனுக்கிட்ட ஒப்படைக்க முடியும். இந்த காலி நிலத்தை வாங்கினா அந்த வீட்டில் நான் என்ன, அந்த இடத்துல நான் என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? என்ன வேணா பண்ணலாம். காலி இடமா இருக்குது. நான் என்னை வெறுமையாக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு தேவனிடத்துல வரும் பொழுது நான் என்னை ஒரு வார்த்தை வருது, நான் திறந்த இருதயத்தோடு வெறுமையான பாத்திரம், காலி பாத்திரமா நான் வரும் பொழுதுதான் நான் அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. காலி பாத்திரத்தை தாங்க நிரப்ப முடியும். காலி பாத்திரத்தை தானே நீ நிரப்புவ. உனக்குள்ள நீ திரவிய சம்பன்ன ஐஸ்வர்ய, நான் யாரு தெரியுமா? என் அந்தஸ்து என்ன, என் ஆஸ்தி என்ன, என் ஐஸ்வர்யம் என்ன, என் ஜாதி என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் ஊர் என்ன, நான் பரிசுத்தமான். சின்ன வயசுல நான் பரிசுத்தமான். இதெல்லாம் நீ என்ன வச்சிருக்கிற? ரோப்பி வச்சிருக்கிற. அல்லேலூயா. என்ன பண்ணி வச்சிருக்கிற? நீ ரொப்பி வச்சிருக்கிற. ஆனா விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீ மன்னிக்கப்பட்டவன இருதயம் என்ன பண்ணுது? வெற்றிடமாய் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கிட்ட வரும் பொழுது நீ திறந்த மனதோட காலியான பாத்திரமா உன்னை வெறுமையாக்கி உன்னை தாழ்மையாக்கும் பொழுதுதான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் உள்ளவளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் உலகத்தினுடைய சுபாவங்கள். யார்கிட்ட போய் சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார் சொன்னா உலகத்தான் ஏத்துக்குவானா? இருதயம் காலியா பண்ணி வச்சிருக்கணும். எனக்கு தேவை, எனக்கு ஆண்டவர் தேவை, நான் நல்லவன் இல்லை, எனக்கு ஆண்டவர் தேவை அப்படின்னாதான் ஆண்டவர் இங்க வந்து வாசம் பண்ண முடியும். நீ காலி பண்ணாதான். வேலை எதையானே வச்சிருந்தீங்கன்னா உள்ள நான் தான், என்ன மாதிரி யாரும் எதுவும் பண்ண முடியாது. முக்கணும். காலி பாத்திரத்தை தான் நிரப்புவார் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரும்போதுக்கு உலகத்துல வர நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆண்டவர்கிட்ட வந்தா நீ காலி பாத்திரமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் சொன்ன ஆண்டவரே, இதோ நான் நமக்கு அடிமை. என்னுடைய ஆசாவாசங்கள், என்னுடைய முற்பிதாக்களுடைய பெருமை மேட்டிமை அதெல்லாம் எனக்கு இல்லை. என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எனக்கு இல்லை. நான் திறந்த இருதயத்தோடு வெறுமையாய் நான் வந்து உம்முடைய சன்னிதானத்தில் நான் நிற்பேன். உம்முடைய சித்தத்தை செய்வேன். உம்முடைய நித்திய நோக்கத்துக்கு நான் என்னை விட்டு கொடுப்பேன். அந்த இருதயம் நான் சொல்ல முடியும் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று. அல்லேலூயா. எப்படி வேணா என்ன பயன்படுத்திக்கலாம். நீர் எப்படி வேணா நீ பயன்படுத்திக்கலாம். இது காலி இடம். இத நீர் வந்து முள்ளு செடியா வைக்கணுமா, இல்ல பழத்தோட்ட வைக்கணுமா, இல்ல ஒரு நல்ல வீடு வேணுமா, நீ எப்படி வேணா நீர் என்னை பண்ணிக்கொள்ளலாம்பா. இது காலி பாத்திரம். அதுதான் சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்படிப்பட்ட அடிமையை எடுத்து, அப்படிப்பட்ட திறந்த இருதயம், வெறுமையாக்கப்பட்ட இருதயத்தை எடுத்துதான் அவருடைய ஐஸ்வர்யத்தை, கிருபையின் ஐஸ்வர்யத்தை, மகிமையின் ஐஸ்வர்யத்தை, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை வச்சு
அவர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. கிரியை செய்ய முடியும். அவர் கிரியை செய்ய முடியும். இல்லைன்னா கிரியை செய்ய முடியாது. நம்மளால நம்ம ஏராளமா நிறைய வச்சுக்கிட்டோம்னா, நம்ம பாத்திரத்தை ஏதோ போட்டு ரொப்பி வச்சிருந்தோம்னா, அவரால் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அந்த அபிஷேகம் நம்ம கிட்ட இறங்காது. அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்லுவேன், என் மேல நீங்க கோவப்படுவீங்க. சரி, இப்ப ஆண்டவர் எப்படி என்ன சொல்றாங்க? ஆபிரகாம் சொல்ற, நான் தூளும் சாம்பலுமா இருக்குன்னும் போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்க? தன்னை எம்டி பண்றாங்க, காலி பண்றாங்க. தன்னை அவர்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் என்று அவர்கள் என்ன பண்றாங்க? சரணாகதி அடைவாராங்க. அல்லேலூயா. அதான் அந்த ஐஸ்வர்யவான் என்ன நினைச்சு வச்சிருந்தான்? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்ன, என்கிட்ட எல்லாம் இருக்குது. அதனாலதான் என்ன பண்றான்? சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான்னா கர்த்தருக்கு அங்க இடமே இல்லை. தினந்தோறும் அவன் என்ன பண்றான்? தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து வந்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அடுத்து அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 2:5 சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க? 2:5 படிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே என்ன சொல்றாரு பவுல்? யாருக்கு எழுதுறாரு? பிலிப்பியருக்கு எழுதுறாரு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதுதான் நான் சொன்னேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் உங்களுடைய கால்களை கழுவ கடவீர்கள். யோவான் ஸ்நானம் கிட்ட வராரு, ஞான ஸ்நானம் எடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு. அவருக்கு கிட்ட கேட்கிறாரு, இப்பொழுது இடங்குடு. இந்த அண்ட சராசரத்தை ஒரு வார்த்தையினால உருவாக்கினவர் கேட்கிறாரு, இப்பொழுது எனக்கிட்ட இடங்குடு. என்ன கேட்கிறாரு? தாழ்மையா நிக்கிறாரு. அவன் சொல்றான், உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும், நீர் என்கிட்ட ஞானஸ்நானம் கேட்கிறீரேன்னு கேட்கிறான். ஆண்டவர் எப்படி தாழ்மையா சொல்றாரு? இப்பொழுது கொஞ்சம் இடம் கொடுப்பா, எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பா, எல்லா நீதியும் நாம் அவர் சொல்றாரு. அப்படியே சொல்றாரு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. நம்மை போல ஒருவராக வேதம் சொல்லுது. அவர் என்ன பண்ண? சகோதரரை போலாக வெட்கப்படவில்லை, நம்மை போலாக வெட்கப்படவில்லை. அவர் சொல்றாரு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அதான் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நோக்கம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயம் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? அண்ட சராசரத்தை உண்டு பண்ணின அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தைன்னா ஒரு தாழ்மை, ஒரு மனத்தாழ்மை, ஒரு இரக்கம், குற்றப்படுத்துகிற இருதயம் இல்ல, குணப்படுத்துகிற இருதயம், புண்படுத்துகிற இருதயம் இல்ல, ஆற்றுகிற இருதயம். அதான் சொல்ற, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். அதுக்காக தான் இப்படிப்பட்ட செய்திகளா நான் தேடுறது. அல்லேலூயா. விசுவாசத்தை கொடுக்கிற செய்தி, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற செய்தி, நம்பிக்கையை கொடுக்கிற செய்தி, மன உறுதியை கொடுக்கிற செய்தி, இப்படியா என் கண்ணு தேடும். குற்றப்படுத்துறதுக்கு நான் தேட மாட்டேன், ஆனா குறைகளை சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை புதிய ஏற்பாடுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, சுவிசேஷம் எங்கேயாவது ஆண்டவர் எந்த ஜனத்தையாவது பார்த்தாரு, என்னால் கூட நீ விசுவாசிக்கிறியா கேட்கிறாரு, கூடும். உடனே சுகம் கிடைக்குது. மாய்மாலக்காரர்களை, பரிசேயர்களை, சதுசேயர்களை, அந்த அவர்களை தான் என்ன பண்றாரு? மாய்மாலக்காரர்கள், பிசாசுடைய பிள்ளைகள் கடிந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. மீதி எங்க நீங்க படிச்சு பாருங்க, யார் வந்தாலும் சரி சுகம் கொடுக்கிறாரு. அவர் இரக்கம், அவருடைய சிந்தை, அந்த சிந்தை இருக்குதா? கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதா? உங்ககிட்ட அன்பு இருக்கா? ரட்சிக்கப்பட்ட உங்ககிட்ட அன்பு இருக்குதா? மற்றவர்களுக்காக மனதுருகிற இருதயம் இருக்குதா? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ற இருதயம் இருக்குதா? சபையை கொடுத்த தாகம் இருக்குதா? வாஞ்சை இருக்குதா? இந்த கர்த்தர் மேல ஒரு ஈட அளவற்ற அன்பு இருக்குதா? அப்ப நீ காலி பாத்திரமா இருந்திருக்கிற. அல்லேலூயா. காலி பாத்திரமா நீ இருக்கிற, வெறுமையா இருக்கிற, உன்னை வெறுமைப்படுத்துகிற. அப்பேற்பட்ட கர்த்தரை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன். அதுக்கு அடுத்த வசனம் படிக்குமா?
2:5 அப்புறம் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுடைய ரூபமாயிருந்தும் போதும். தேவனுடைய அவர் எழுதுறாரு, பவுல் எழுதுகிறாரு, அவர் இயேசு யாரா இருக்கிறாரு? தேவனுடைய ரூபமாயிருக்கிறார். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ரூபன்னா அவருடைய மகத்துவம். ஒரு நமக்கு சொல்றோம், என்ன சொல்றோம்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு கேட்கிறோம் இல்ல? எதை வச்சு கேட்கிறோம்? எதை வச்சு கேட்கிறோம்? துன்மார்க்கமான செய்கையை வச்சு கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? துன்மார்க்கமான செய்கை வச்சுதான் உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு நம்ம சொல்றோம். ஆனா பவுல் எழுதுகிறாரு, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல வல்லமை, சர்வ வல்லமை, உன்னத வல்லமை, மேலான வல்லமை, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த வல்லமை, அப்பேற்பட்ட வல்லமை உடையவராக இருந்தும் அவர் மனுஷனா வந்து தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அல்லேலூயா. என் அப்பா யார் தெரியுமா? என் தாத்தா யார் தெரியுமா? சொல்றா இல்லையா? சொல்லல. ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு? தாழ்மை தரித்து கொண்டவராக இருந்திருக்கிறாரு. தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். போதும், மனுஷ சாயலா போதும். தேவனுடைய ரூபம் சர்வ வல்லமை. அடிக்கடி நான் என் பிரசங்கத்தில் வைக்கிறது, என்னுடைய செங்கடல்களை எல்லாம் பிளந்தவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம், என்னுடைய மாறாவை எல்லாம் மதுரமாக்கினவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கண்மலிருந்து தண்ணீரை நதி போல புறப்பட செய்து உடைய வார்த்தைகளாலே என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் நீக்கி என்னை என்னுடைய தாகங்களை எல்லாம் தீர்த்தவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை காட்டிலும் உடைய ஆலய பிரகாரங்களில் இருப்பதை நான் வாஞ்சித்து கதறுவேன், வாஞ்சேன். அப்பேற்பட்ட மகிமைக்கும் மாட்சிமைக்கும் மகத்துவத்துக்கும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருக்கிறவர்களை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களால் உட்கார வைத்து ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்திருக்கிற ஒரு தேவன் அவர்தான். அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், நாயின் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார், எவருடைய மகளை 12 வயசு மகளை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார், 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். ஏராளமான அற்புதம். புஸ்தகம் கொள்ளாது, எழுதின புஸ்தகம் கொள்ளாது என்றாரு. அப்பேற்பட்ட மகிமையும் மாட்சிமே நிறைந்தவர் மறுரூப மலையில பேதுருக்கு யோவானுக்கு தன்னுடைய மறுரூபத்தை காட்டுகிறாரு. எந்த வண்ணானாலும் வெளிக்க முடியாதவராக இருந்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. நன்மை 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 செய்கிறவராய் சுத்தித் இருந்தார். அற்புதம். அவருக்கு அதாவது பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை எல்லாம் குணமாக்கினாரு. அவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள இருந்த அந்த தெய்வத்துவம், தெய்வீகம், டிவினிட்டி, தெய்வீ என்கிற சகல வல்லமை இருந்து அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அல்லேலூயா. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுக்கிறாரு, காலி பண்றாரு, எல்லாத்தையும் காலி பண்றாரு. உள்ள இருக்கிற வல்லமை எல்லாத்தையும் காலி பண்ணி ஒரு சாதாரண மனுஷனை போல சிலுவையில தோங்குறாரு. அப்பதான் பாவத்தை வைக்க முடியும். இவ்வளவு வல்லமையோட எப்படி பாவத்தை வைக்க முடியும்? எப்படி பாவமாக முடியும்? எப்படி சாபமாக முடியும்? அதெல்லாம் அங்கிருந்து கத்துக்கிட்டா மரியாள். அல்லேலூயா. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாக்கினார்னா அவ்வளவு தேவத்துவம் உள்ளவர், அவரு வல்லமை செய்தவர். அதெல்லாம் இருந்தா பாவம் வைக்க முடியுமா? பரிசுத்தமானவர் வேற அவரு. அல்லேலூயா. அப்போ அந்த பாத்திரத்தை வெறுமையாக்கினார். என்ன? சிலுவையில எல்லாத்தையும் எடுத்து போட்டேன், போதும். சிலுவையில நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய போறேன், வெறுமையாக்க போறேன், அடிமையின் ரூபம் எடுக்க போறேன். தேவனுடைய சித்தத்துக்கு மாறா என் சித்தம் இருக்காது. ஒரு இடத்துல சலனப்படுகிறாரு. ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்றார். அல்லேலூயா. முழுவதும் தன்னை ஒப்பு கொடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. நான் கொஞ்சம் பாவி, நீ நிறைய பாவி. இயேசு கிட்ட அது கிடையாதுங்க. இயேசு கிட்ட அது கிடையாது. வெறுமையாக்கணும். ஆண்டவர்கிட்ட வரும்போது நீ வெறுமையா வரணும். ஆண்டவரே என்னால முடியல, ஆண்டவரே
என்னை தனியா விடாத என் ஆண்டவரே, என் கூட வந்து நீர் பேசும், ஏன்னா எல்லாம் உண்மை பிள்ளைகள், இதெல்லாம் அப்படிதான் வருவேன் நான். அல்லேலூயா. செய்தியை சரியா சொல்லலைன்னா செத்து போவேன், நான் செத்து போவேன். ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கிறது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து. அப்ப மரியாள் பைத்தியக்காரிச்சா? சொல்றா, ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி உணர்ந்து அறிந்து எதை வந்தாலும் நான் நம்புவேன், ஏற்றுக்கொள்வேன். கல்லறியப்படலாம், கொல்லப்படலாம், நிந்தையை அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் நான் அனுபவிப்பேன். உணர்ந்து சொன்ன வார்த்தை வேதத்துல இருந்து. அதுதான் வேதத்தை படிங்க. வேதத்தை படிக்கிறது ஆண்டவருடைய அன்பு, மகத்துவம், மேன்மை எல்லாவற்றையும் பாருங்க. அவர் என்ன பண்றாரு? சிலுவையில தன்னைத்தான் பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுக்கிறார். அல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருவோம். வெறுமையாக்கினதுல தான் அந்த சபை கட்டப்படுது. நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு மனுஷனை, ஒரு பாவியான மனுஷனை தான் தேவன் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பாவி, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். சின்ன பாவி, குட்டி பாவி, குண்டூசி மன அளவு பாவிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அல்லேலூயா. அதனால யாரையும் விரலிட்ட முடியாது. இரக்கத்தினுடைய மார்க்கம் இது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தன்னை வெறுமையாக்கினது. இந்த சபை எப்படி கட்டப்பட்டது? அபிஷேகம் எப்படிங்க வரும் ஒரு மனுஷன் மேல? வெறுமையாக்கினது அங்க அபிஷேகம் வரும். நான் பாவி என்று தன்னை வெறுமையாக்கினதனால், தேவனிடத்திலே தன்னை தாழ்த்தினதனால் தேவனுடைய அபிஷேகம் இறங்கினது ஒரு மனுஷன் மேல, நம்ம ஐயா மேல. அல்லேலூயா. அப்படி வெறுமையாக்கினதுனால தேவன் வாசம் பண்ணி நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் சபை நிரம்பி இருக்குது. 7 இடத்துல சபை இருக்குது. சொல்றாங்க 6000 பேர் ரட்சிக்கு, 6000 பேர் சுகம் பெற்று போனாங்க எல்லாம் சொல்றாங்க. நான் நம்புறேன், நான் பார்த்துருக்கிறேன். பிசாசு விரட்டப்பட்டது, சுகம் கொடுக்கப்பட்டது. உங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினாருன்னா அவர் வெறுமையாக்கினதுனால ஆண்டவர் வாசம் செய்தார். அல்லேலூயா. உண்டா இல்லையா? அப்போ நீங்களும் வெறுமையாக்குனா, அந்த தேவனிடத்தில் உங்களை தாழ்த்தினா, உங்ககிட்ட இருக்கிற பல காரியங்களை எடுத்து போட்டுட்டு அந்த கிறிஸ்து போதும், அவர் போதும் என்று நம்ம வந்தாக்க, நம்மையும் அதே வெறுமையாக்குனா நம்மையும் அபிஷேகத்தால் அவர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மரியாள் அந்த அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லும் பொழுது அவருக்கு தெரியுது அவர் நல்லவர். என் வாழ்க்கையில ஒன்று போட்டிருக்காரு, என் வாழ்க்கையில ஒரு ஏதோ ஒன்று நடந்துடுச்சு, நடக்க போகுது. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் என்ன வந்தாலும் நம்புவேன் நேசரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அப்படிதான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப காலி பாத்திரமாக்கணுமா? அடிமையா ஒப்பு கொடுக்கணுமா? குயவன் கையில இந்த களிமண்ணை ஒப்பு கொடுத்தா என்ன ஆகும்? அவர் என்ன பண்ணுவாரு? அழகா வணைவார். அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போயிருந்த என்ன ஆண்டவருடைய அன்பை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, இவர்தான் என்னுடைய ஆண்டவர், இவர்தான் என்னுடைய ரட்சகர் என்று ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து கையை தூக்கினேன். ஒப்பு கொடுத்து கையை தூக்கும் போது தலையை குனிஞ்சேன். ஆனால் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவருக்கு முன்னாடி நீ உன்னை வெறுமையாக்கினா உன்னை அபிஷேகிக்க வல்லவர். அவர் அபிஷேகரவர். அல்லேலூயா. 1 சாமுவேல்ல எத்தனை தடவை வருது தெரியுமா? அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகன்ற வார்த்தை எழுதி வச்சிருக்கிறேன். படிக்கும் போதே எழுதி வைக்கிறது, எத்தனை தடவை வருது, எத்தனை தடவை வருது, எத்தனை தடவை வருதுன்ட்டு. அப்ப ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு சொன்னது சாதாரண வார்த்தையா? உணர்ந்த வார்த்தையா? சாதாரண வார்த்தையா? மேலோட்டமான வார்த்தையா? அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனாகிய அந்த கர்த்தரை குறித்து ஆழமாய் அறிந்து வெளிவந்த வார்த்தை. இது ஆண்டவருக்கு நான் அடிமை. அல்லேலூயா. அவர் பயன்படுத்துவார், எனக்கு கைவிட மாட்டார். இன்னைக்கு மேன்மையா பேசிட்டு இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மரியாள்னு பேர் வச்சிருக்குது? அல்லேலூயா. அப்ப காலி பாத்திரமாக்கும் போது அவரே தன்னை காலி பாத்திரமாய் மாற்றினார். அப்ப நாம மாற்ற முடியாதா? மாற்ற முடியுமா? முடியாதா? சத்தியமா பண்ண மாட்டீங்க போல இருக்குது. நீங்க இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு கூட. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.